அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா பாஸ்மதி ரைஸில் தேங்காய் சோறு தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு உலக்கு பாஸ்மதி அரிசியை 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக ஒரு உலக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் சோறுக்கு தேவையான அளவு வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சோறு, பிரியாணி, இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். கடலெண்ணெய் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டார் அன்னாச்சி, பிரியாணி இலை, கல்பாசி, மராத்தி முக்கு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாத்தையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ சின்னதாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் ரைஸ்க்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சேர்த்துக்கிங்கன்னா. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். 1:1 அந்த ரேஷியோவில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 சேர்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு 1/2 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வந்துச்சு. இந்த டைமில் லெமன் நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எதுக்கு லெமன் சேர்க்குறேன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். அதே மாதிரி ஓவர் நைட் ஆனாலும் சீக்கிரம் அது கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். அதனால் லெமன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பழைய தோசைக்கல் இருந்தால் அடியில் தம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி இடி உரல் இருந்தால் வச்சுக்கோங்க. ஆவி வெளியே போகாமல் இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா தான் சீக்கிரம் நல்லா ஈவனாக வேகும். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் கருகிரும், ரைஸ் வேகாமல் இருக்கும். இப்போ இது நல்லா தம்லேயே வேகட்டும். அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நான் தண்ணி பத்தலன்னு கொதிக்க வச்சு
ஒரு அரை உலக்கு நான் ஊற்றிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். திரும்ப மூடி போட்டு அந்த தண்ணிலாம் குக் ஆக வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி இடி உரல் உலக்கையும் வச்சுக்கோங்க. ஆவி வெளியில் போகாமல் நல்லா ஈவனாக குக் ஆகும். பாருங்கள், இப்போ சூப்பராக தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஈவனாக குக் ஆகி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் சோறு ட்ரை பண்ணி பாருங்கள்.